ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம மர்மர் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். மர்மர் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர். இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, புதுசாலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. நம்ம அந்த காலத்துல வந்து பார்த்து சலிச்சு போனது தான். அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போனவங்கலாம் வந்து திரும்பி வரவே வந்து மாட்டாங்க. அங்கே போனாலே பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கண்டே பிடிக்க முடியாது இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு குரூப் வந்து போவாங்க. நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து இப்படிலாம் இல்லைன்னு வந்து ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து போவோம். அப்படி போகிற குரூப் வந்து போயிட்டு வந்து அவங்களும் வந்து காலியாவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவிலும் இல்லை, எல்லா உலக சினிமாலுமே இது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இருக்குது. அது மாதிரி ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மர்மர். இந்த படத்துடைய ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒன்று தான். ஒரு ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேய் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை தேடி பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து போகிறாங்க. 2 பொண்ணு 2 பசங்க. ஸோ அப்படி போகிறவங்க வந்து பேயை பார்த்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்னாச்சு, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெலன் ஸ்டோரி. ஆனால் கதை பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டே வந்து கிடையாது. ஒரு மொக்க கதையை கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் நல்லா பண்ணால் போதும். ஒரு படத்தை வந்து பிளாக் பஸ்டர் வந்து கொடுக்கலாம். ஆனால் அதை இவங்க வந்து சரியாக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலன்னு தான் சொல்லணும். இவங்க எடுத்துக்கிட்டோன்னு வந்து பார்த்தோம்னா ஒரு பழைய மகா மட்டமான ஒரு கதை தான். ஆனால் இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் நல்லா பண்ணி தான் இதை மெருகேற்றி நல்லா வந்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து இதை வந்து பண்ணவே வந்து இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா படுலேகாக வந்திருக்கு படத்தில். எந்த ஒரு இடமே பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக வந்து இல்லை. படம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து என்கேஜிங்கே வந்து பண்ணலை. இப்போ வந்து ஒரு படம் வந்து சரியாக எடுக்கலை, அவுட்புட் சரியாக வரலன்னு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து போகிறாங்க. ப்ரொமோஷன் நல்லா பண்ணி எப்படியாச்சும் ஆடியன்ஸை உள்ளே கொண்டாந்துட்டா போதும் ஒரு 3 நாள். அதுக்கப்புறம் படம் பார்த்தாங்க அவங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு எந்த கவலையும் வந்து இல்லை. அந்த 3 நாளில் நம்ம பட்ஜெட்டை சேர்த்து அதிகப்படியான லாபத்தை வந்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நடந்திருக்கணும்னு சொல்லணும். இந்த படம் வந்த புதுசு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே இந்த படத்தை போய் பார்த்துட்டு ஆக ஓகோ அப்படி இப்படின்னு புகழ்ந்து வந்து நீங்களும் போயிட்டு பாருங்க அப்படி இப்படின்னு வந்து போட்டுட்டு வந்திருந்தாங்க. இது ஒரு பக்கா ப்ரொமோஷன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நல்ல க்ரௌட் வந்து இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல்லாலாம் வந்து ஓடிட்டு வந்து இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்தவங்க யாருமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னு சொல்லவே வந்து இல்லை. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது படம் வந்து நல்லா இல்லைன்னு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ படம் வந்து சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எப்படியாவது காசு எடுத்தாகணும். ஸோ அதுக்காண்டி இன்ஃப்ளூயன்சருக்கான காசை கொடுத்து படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு வந்து தெரியல. ஒன்று படத்தை நல்லா எடுத்தா அதுவே வந்து ஓட போகுது. இப்படிலாம் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு வந்து தெரியல. எப்படி இருந்தாலும் ஒரு நல்லா இல்லாத படம் நல்லா இல்லைன்னு தான் வந்து பேர் வாங்கும். இப்படி பண்ணனால உங்களுக்கு என்ன பாசிட்டிவாக கிடைச்சதுன்னு வந்து கண்டிப்பாக வந்து தெரியல. அவங்களுக்கு பணம் மட்டும் தான் வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் பார்த்த ஆடியன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கடுப்பு தான் ஆனாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். பேய் படம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேய் வந்து காட்டவே வந்து இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதில் நமக்கு பயம் வர மாதிரி ஒன்றுமே வந்து இல்லை. பயப்படுற மாதிரி பெருசாக எந்த ஒரு சீனுமே இல்லாதது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ். இது ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சினிமாட்டோகிராஃபி கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒழுங்காக வந்து பண்ணலை. அவ்வளோ முக்கியம் வந்து இருக்குது. இந்த படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து இல்லை. 4 பேர் நடிச்சிருக்காங்க. 4 பேருமே பார்த்தீங்கன்னா புதுமுகங்கள் தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா சரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கவே வந்து இல்லை. லொக்கேஷன்ஸ் கூட ஒரு பெரிய பயங்கரமான காட்டுக்குள்ளே இவங்க இருக்க மாதிரிலாம் வந்து ஃபீலே வந்து ஆகலை. இதுக்கு இடையில தேவையில்லாத சில காட்சிகள்லாம் வேறு நடுவில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னு வந்து தெரியாது. இதெல்லாம் தேவையில்லை அந்த படத்துக்கு. ஒரு பேய் படம்னா ஸ்க்ரீனில் இருக்கவங்க பயப்படுறப்போ நமக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பயம் வந்து வரணும். ஆனால் அந்த படத்தில் அப்படி எதுவுமே வந்து இல்லை. இந்த படத்தில் எப்படா பேயை காட்டுவாங்க, எப்படா பயமுறுத்துற மாதிரி ஏதாவது சீன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்குற மாதிரி வந்து இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே வந்து இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு வந்து முடிச்சிடுறாங்க. எதுக்கு இந்த படம் எடுத்தாங்கன்னு சத்தியமாக வந்து புரியல. எந்த ஒரு ஆடியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பிடிக்காதுன்னு தான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஹாரர் மூவி லவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சுத்தமாக வந்து வெறுத்துருவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இருக்குது. டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா இந்த படம் சுத்தமாக வந்து வேஸ்ட்டு. சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இல்லை. கண்டிப்பாக இந்த படம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருந்தீங்கன்னா சரி, இந்த படம் பார்க்கலாம்னு டிசைட் பண்ணிங்கன்னா சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் நேரம் தான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக வந்து போகும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 2. இது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் மூவி.